ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 7/4/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்குவதற்கு அது சம்பந்தமாக பேசலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம். இதற்கெல்லாம் நல்ல அருமையான நேரம். அதேபோல் பங்காளிகளுக்குள் ஏதேனும் சொத்து பிரச்சனை இருந்தால் இந்த நேரத்திலே பேசினால் கோர்ட் கேஸ் என்று போகாமல் பிரச்சனை சுமூகமாக முடிந்து பங்குகள் பிரிக்கப்படும். அதற்கு ஏற்ற நேரம் இது. கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது, எந்த பிரச்சனையிலேயும் முடிவெடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2 மணி 21 நிமிடங்கள் வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. இன்றைய திதி இன்று மதியம் 3 மணி 5 நிமிடங்கள் வரை தேய்பிறை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திராட்டமும் தொடருகின்றது. இன்றும் தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் வர வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். உடலாரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிக மிக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். செல்ஃபோன் பேசிக்கொண்டே டூ வீலர் ஓட்டுவதோ கார் ஓட்டுவதோ கூடவே கூடாது. கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மொத்தத்தில் காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. கடன்கள் அடைபடும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அருமையான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துகள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைத்தாலும் அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டால் ஏதேனும் பிரச்சனைகளிலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். பேசாதீர்கள், அதிகமாக பேசாதீர்கள். மௌனம் சர்வர் பாப நிவாசினி. மௌனமாக இருந்தால் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம். ஆகவே மௌனம்தான் ஒரு சிறந்த கஷ்ட நிவாரணி. இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துங்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம், லாபம் உண்டாகின்ற நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும்.
தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் நல்லபடியாக அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சிவகுமாரனான இந்த முருகனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். உத்தியோக உயர்வு மாற்றம் போன்றவை ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற அருமையான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா விதத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துகள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். அந்த வகையிலும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அருமையான நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற இந்த நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துகள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக தெளிவாக இருக்கின்ற நாள். தெளிவாக இருக்கின்ற மனதிலே முடிவுகளை வேகமாக எடுக்க முடியும். இன்றைய நாளிலே மனம் தெளிவாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உடலாரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற அருமையான நாள். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துகள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். நின்று போகாது. ஆகவே மனம் தோழாதீர்கள். சற்று தள்ளி போக வாய்ப்பு இருக்கின்றது. விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் அதிகமாக நினைக்க வேண்டும், வணங்க வேண்டும். வணங்கி துதிப்போர்க்கு வாழ்விலே ஏற்றம் தருவான் முருகப்பெருமான். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி துதித்து வாழ்க்கையிலே ஏற்றம் பெறுங்கள். வாழ்த்துகள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும்.
உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நல்ல நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துகள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் நன்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற அருமையான நாள். கடன் பிரச்சனைகள் நீங்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானை இன்றைய நாளிலே வணங்க வேண்டும். வாழ்த்துகள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான நலங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். முருகப்பெருமான் 6 படை வீடுகளிலே அழகாக குடிகொண்டிருக்கின்றார். முருகனை நினைப்பவர்க்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்கினால் அது சரியாகும். வணங்குபவர்களுக்கு நல்லதொரு ராஜ வாழ்க்கையை வழங்குபவன் முருகப்பெருமான். இன்றைய நாளிலே முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே ஒன்றான திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தை பற்றியும், திருச்செந்தூரிலே முருகன் சூரனை சம்ஹாரம் செய்து செந்திலாண்டவனாக நமக்கு காட்சியளிக்கின்றார். ஆகவே இந்த திருச்செந்தூர் வந்து அங்கு பிரார்த்தனை செய்வோருக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற பயங்கள் தீரும். எதிரிகளால் ஏற்படுகின்ற ஏவல், பில்லி, சூனியம் போன்றவை அவர்களை அணுகாமல் செய்து விடுவார் முருகப்பெருமான். மேலும் இந்த ஆலயத்திலே பிரசாதத்துக்கு தனி மகிமை உண்டு. இங்கே பிரசாதம் கொடுக்கின்ற அந்த இலைக்கு வேத இலை என்று பெயர். திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே இந்த பிரசாதமானது மிக மிக தனித்துவமான ஒரு பிரசாதமாகும். இந்த பன்னீர் இலை, அதிலே விபூதி வைத்து கொடுப்பார்கள். இந்த விபூதியானது மிக மிக சக்தி வாய்ந்தது. தினமும் காலையிலே விஸ்வரூப தரிசனத்தின் போது மூலவருடைய பாதத்திலே வைத்து பூஜிக்கப்பட்டு பிறகு இந்த பிரசாதம் வழங்கப்படுகின்றது. சூரசம்ஹாரத்துக்கு பின் வேதங்கள் பன்னீர் மரங்களாக மாறியதாம். புராணத்திலே இதற்கான வரலாறு இருக்கின்றது. இந்த பன்னீர் இலை விபூதி என்பது நம்முடைய உடலிலே இருக்கின்ற அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது. அதனால்தான் திருச்செந்தூர் திருக்கோவிலுக்கு நோய் உள்ளவர்கள் சென்றால் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் அவர்களுடைய நோய் நிச்சயமாக குணமாகும். இந்த கோவிலில் மட்டும்தான் இந்த பன்னீர் இலை விபூதி என்பது வழங்கப்படுகின்றது. ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய புஜங்கத்திலே இந்த இலை விபூதி வலிப்பு நோய் மற்றும் பில்லி, சூன்யம், குஷ்டம் போன்ற நாள்பட்ட வியாதிகளை கூட குணமாக்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆதிசங்கரருடைய காலம் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால். 32 வருடங்கள் மட்டுமே இந்த பூமியிலே வாழ்ந்து நம்முடைய ஹிந்து தர்மத்தை நிலைபெறச் செய்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். அவர் இந்த திருச்செந்தூர் மகிமையை பற்றி எழுதியிருக்கின்றார்.
வேல் வடிவத்திலே இருக்கும் இந்த பன்னீர் இலையானது திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு கடற்கரையிலே முருகனை வேதங்கள் தரிசித்ததா. அப்போது பன்னீர் மரங்களாக தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றது. இந்த இலையை கொடுக்கப்படுகின்ற விபூதியானது தீய சக்திகளிலே இருந்து நம்மை காப்பது, நல்ல நறுமணம் மிக்கது. திருச்செந்தூர் மூலஸ்தானத்திலே பாலசுப்பிரமணிய சண்முகர் என 2 மூலவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு திசை பார்த்தும் அருள்வாளித்து வருகின்றார்கள். இங்கிருக்கின்ற மூலஸ்தானத்திலே தான் இந்த இலை விபூதி என்பது பூஜிக்கப்பட்டு நமக்கெல்லாம் பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றது. இந்த திருச்செந்தூர் தலமானது 6 படை வீடுகளிலே 2வது படை வீடாக அமர்ந்தது. குரு பகவானுக்கு உரிய ஆலயமாக இந்த ஆலயம் வழங்கப்படுகின்றது. கடல் மட்டத்தை விட சுப்பிரமணியர் மூலவர் சன்னதி கீழாக அமைந்திருக்கின்றது. பாலசுப்பிரமணியர் தனியாகவும் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கின்றார்கள். மூலஸ்தானத்திலே சந்தனத்தோடு கலந்து இந்த விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த பிரசாதமானது எல்லா விதமான நோய்களையும் போக்க வல்ல அற்புதமான இந்த பிரசாதமானது முருகப்பெருமானுடைய 12 கைகளை குறிக்கக்கூடியது. இந்த பன்னீர் இலையிலே 12 நரம்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த பன்னீர் இலை விபூதி என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. 12 கை வேலவனின் கையால் வாங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம். அதாவது 12 இலை பிரசாதம் என்பது காலப்போக்கிலே பன்னீர் இலை என மாறிவிட்டது. இந்த பன்னீர் இலைக்கு வேத மந்திர சக்தி இருக்கின்றது. 350 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் மேலகோபுரத்திலே கட்டுமான பணி திருவாடுதுறை ஆதீனத்தால் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு உழைத்த தொழிலாளர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு வழி இல்லை. அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் இலை ஊதி பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதை அவர்கள் வெளியிலே போய் பிரித்து பார்த்து கொள்ளவும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பிரசாதத்தை வழங்கப்பட்டது. அந்த தொழிலாளர்களும் அந்த பன்னீர் இலை விபூதியை அந்த பிரசாதத்தை வெளியே சென்று பிரித்து பார்த்தபோது அந்த இலை விபூதி பிரசாதத்திலே அவர்கள் வேலை பார்த்ததற்கு உண்டான கூலி அதிலே இருந்ததாம். இதை மிகவும் ஆச்சரியமாக சொல்கின்றார்கள் பெரியவர்கள். ஆகவே இந்த இலை விபூதி என்பது நம்முடைய உடல் நோய்களை மட்டுமல்ல, வாழ்க்கையிலே நம்முடைய வறுமை என்கின்ற நோயையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அருமருந்து. ஆகவே திருச்செந்தூர் சொல்லும்போது இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கும்போது முருகப்பெருமானை நன்கு வேண்டிக் கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சந்ததியே நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.